ஒரு கிளீனான பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். திமுக கேம்ப் பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாரு அமித்ஷா. இத்தனைக்கும் ஊழல் ஆரம்பிச்சு இத்தனை கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சின்ன லாபம். அதுக்குன்ட்டு விஜய் வந்து நான் எனக்கு 50 தொகுதி கொடுக்கணும், துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், நான் 2.5 வருஷம் சிஎம் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கேட்டா டாடா பை பை சொல்ல வேண்டியதான். நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம் அதிமுக பாஜகக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும் வகையில வந்து சமூக வலைதளத்துல களமாடுறாங்க. இது பாஜக தான் அல்டிமேட்டா லாஸ் ஆக போகுது அப்படின்றதையும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஜெயம் ரவி அவர்களுடைய 2வது மனைவி பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இருக்கிறதுல ஆர்வம். இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கணும் அப்படின்றதுல வந்து பத்திரிகை துறையே கொஞ்சம் சோர்ந்து போயிருக்குதா அப்படின்ற சந்தேகம் தான் வருது. திமுக அதிமுக 2 கட்சிகள் மீதும் விமர்சனம் இருக்கலாம். 2 கட்சிகளும் நல்லதும் செஞ்சிருக்கலாம், கெட்டதும் செஞ்சிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஆட்சியில இருக்கிறதுன்றது வந்து என்னைக்கு ஆணவமா மாறுதோ அன்னைக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டப்பட வேண்டும் அப்படின்றதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையா நம்ம பார்க்கிறோம். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் விக்னேஷ் செல்வராஜ். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க மேடம்? சூப்பரா இருக்கேன் விக்னேஷ். வெயில் போதுமா? வெயில்லப்பா, போதும்ன்ற அளவுக்கு நார்த் இந்தியால வட இந்தியால வந்து பயங்கரமான ஹீட் வேவா இருக்கு. ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பயங்கர ஹீட்ல வந்து அஃபெக்டடா இருக்குது. அகைன் எல்லாரும் சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சவுத்ல இருந்து மழை அதெல்லாம் நிறைய இடத்துல வரதை நம்ம பாக்குறோம். பட் ஸ்டில் ப்ராப்பரான ஹைட்ரேஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு மரம் நடுங்க. அடுத்து வரப்போற 100 வருஷத்துல இதுதான் கோல்டஸ்டான வருஷமா இருக்க போதும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. சோ ஒரு அவேர்னஸ் ஆகணும் நம்ம சொல்லிடுவோம். சூப்பர் விக்னேஷ். உண்மையாவே சொல்ல வேண்டியதுதான். நான் கூட சில சமயம் யோசிச்சு பாக்குறது உண்டு. இந்த மக்கள் நலத்திட்டங்கள், வரி, அது இதெல்லாம் போடுறாங்கல்ல. சோ இதுல இருந்து ஒரு விலக்கு வேணும் அப்படின்னா எங்கேயாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமே நிறைய இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு மரக்கண்ணு நடுங்க, ஒருத்தங்க பராமரிங்க, ஒருத்தர் நட்டணும், பராமரிக்கணும். அது ஆதார் நம்பரா இருக்கட்டும், இல்லைன்னா பேன் நம்பரா இருக்கட்டும். அந்த மாதிரி யாரு செய்யறாங்களோ கண்டினியூஸா 5 இயர்ஸ் செய்யறாங்க, 10 இயர்ஸ் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களான்னு யோசனை செய்யறது. ஒரு டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும் அப்படின்னா கூட ஜனங்க தாராளமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இதை வந்து முதல் கேள்வியா கேட்டேன்னா, சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன். அதுல வந்து இந்த ஏர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஏசி வீடுகள்ல, கடைகள்ல. சோ இதுல வந்து கூலஸ்டே இனிமே வந்து 18-16 இருக்க போறது கிடையாதான், 20 and above தான் இருக்கான். எனக்கு இந்த குளோபல் வார்மிங்காக அந்த 20க்கு கீழே கொண்டு வரக்கூடாது, 20 and above தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ரூல் மாதிரி ஃபாலோ பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்ப இல்ல ஆக்சுவலா அது நிறைய பேர் அது கிண்டல் பண்ணிருக்காங்க. பட் நான் வந்து அது ஒரு வர்த்தான ஒரு இனிஷியேட்டிவா தான் பாக்குறேன். பொதுவாகவே ஜனங்க வந்து ஏசி யூஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் பயங்கரமா எகுறுதுன்ட்டு புலம்புறத பாத்துருக்கோம். நான் வந்து ஒரு கூலான இடத்துல இருந்து வர்றதுன்றதால எங்க வீட்டுல எல்லாம் ஏசி கிடையாது. பட் அந்த ஏசி யூஸ் பண்றவங்களுக்கு வந்து நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி சென்னையில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சாதாரணமா பேசும்போது என்னன்னா, ஏக்தம் அப்படியே 16, 18லயே வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னை மாதிரி வெயிலா இருக்கிற இடத்துல வந்து நீங்க 24ல வச்சீங்கன்னா கூட கூலிங்கா தான் இருக்கும். ஏன்னா வெளியில டெம்பரேச்சர் ஜாஸ்தி. 24 அப்படின்னும் போதே ஒரு போர்வையே போத்தாம நீங்க பாட்டுக்கு சாதாரணமா ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி அதை ட்ரீட் பண்ணி நீங்க போத்தியில தூங்கலாம், இல்ல சாதாரணமாவே அப்படியே தூங்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 16 வைக்கணும், அத வெயில்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே எவ்வளவு கம்மியா நம்ம டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் கூல் ஆயிடும் அப்படின்னு ஒரு தப்பான நோஷன்ல இருக்கிறாங்க. வெளில வந்த உடனே வெளியில இருக்கிற டெம்பரேச்சரோட கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர் வச்சோம்னா, லைக் உள்ள வந்துட்டு 24, 25 அப்படின்னு வச்சோம்னா ஈஸியா கூல் ஆகும். அந்தந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆன உடனே ஈஸியா கட் ஆஃப் ஆயிட்டு ஏசிக்குள்ள இருக்கிற ஃபேன் மட்டும் ஓடும். அது அந்த அளவுக்கு பவர் கன்சம்ஷனும் இருக்காது. ஸோ நைட் எல்லாம் நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா பவர் கன்சம்ஷனே ஜென்ரலா கம்மியாகும். ஆனா நம்ம சொல்லி அதை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி பண்றதை விட கவர்மெண்டே வந்து ஒரு நார்ம் ஃபிக்ஸ் பண்ணி மினிமமே 20 தான்ப்பா, மேக்சிமம் 28 தான் அப்படின்ட்டாங்கன்னா அந்த லெவலுக்குள்ளேயே தான் ஜனங்க பண்ண வருவோம். ஆக்சுவலா இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜனங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஜென்ரேட் ஆகும்போது தான் தெரியும். இப்பெல்லாம் மீன் போடுறதுக்கு கிண்டல் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் கரண்ட் பில் ஜென்ரேட் ஆகும்போது மக்களுக்கு உண்மையிலே வரும். நீங்களாம் ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கரெக்ட் தான். நீங்க வந்து நாங்கெல்லாம் கூலான இடத்துல இருந்தனால ஏசி இல்ல, நீங்க நாங்கெல்லாம் கந்தக பூமியில இருக்கோம், அதனால ஏசி இல்லாம இருக்க முடியல. வட இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல நார்த் இந்தியாவுக்கு வந்த போது நவம்பர் டிசம்பர் டைம்ல தான் வந்தேன். நவம்பர் டிசம்பர்ல வந்து பயங்கரமான குளிர் இருக்கும். நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, இயல்பு வாழ்க்கை முடக்கம், ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, பனிப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு பாத்துருப்பீங்க.
சோ ஜாலியா தான் இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது, நார்த் இந்தியா நல்லா குழு குழுன்னு இருக்குது, போதுண்டாப்பா அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஹோலி கொண்டாடினதுக்கு அப்புறம், மார்ச் மந்த் தாண்டினதுக்கு அப்புறம் எங்கடா நான் வந்திருக்கிறேன், சென்னையே பரவாயில்லன்னு சொல்ற அளவு இருக்கடா அப்படின்ற அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கும். ஆனா நார்த் இந்தியால அந்த ஒரு கிளீன் கான்ட்ராஸ்டான டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். நம்ம வந்து சம்மர்ல பாத்தீங்கன்னா பீக்கா இருக்கும். அதே மாதிரி மழை காலம் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே கண்டினியூஸா மழை இருக்கும், நல்லாவே இருக்கும் அந்த கிளைமேட். அண்ட் தென் குளிர் கேட்கவே தேவையில்ல, பயங்கரமான குளிராகவும் இருக்கும். ஸோ நார்த் இந்தியால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு சைக்கிள், ஃபுல் சைக்கிள் வந்து அனுபவிச்சமா இருக்கும். சவுத்துல வந்து சம்மர்ல பயங்கர வெயில், விண்டர்ல வந்து கொஞ்சம் கம்மியான வெயில், மழை காலத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியான வெயில். அந்த மாதிரி வெயில வச்சுதான் 11 மாதங்களும் வெயிலுடன் வாழ்கிறோம்னா அது நாங்க மட்டும்தான், தமிழ்நாடு தான், சவுத் இந்தியா தான். அப்படியா இருக்கு. இது போதாது, நம்மளுக்கு அரசியல் சூடு வேற பயங்கரமா ஏத்தி விட்டுறாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது கேட்கத்தாவில்ல. அமித்ஷா வந்து போனாரு, பயங்கரமான டிபேட் புலம்பல்களா இருக்குது போல இருக்கு திமுக தரப்பு வந்து. ஆமா விக்னேஷ், அதுல வந்து நான் கூட ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருந்தாங்க. அதிக கழகத்தை சார்ந்தவங்க இது வந்து பச்சை இது பச்சை அரசியல் அப்படின்னு அரசியல் அப்படின்னாங்க. பச்சை அரசியல் நாங்க எதியா அப்படின்னா முருகர் மாநாடு நடத்துறது பச்சை அரசியலா, அப்புறம் வேற ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்க தோன்றிய மாதிரி. இதே முருகர் மாநாட்டை வந்து இதே முருகர் மாநாட்டை வந்து திமுக கழகம் வந்து பழனியில முன்னெடுத்து நடத்தினாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன மாதிரியான ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாம் முன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்ப வராத அரசியல் இப்ப என்ன அரசியல்ங்கிற மாதிரியும். இன்னொன்று இது சங்கிகளின் மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல கூட ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பார்த்தேன். சில இடத்துல வந்து இந்து முன்னணியினருக்குமே பாஜகவுக்குமே அதுல வந்து கரெக்டா ஒரே வேவ் லென்த்ல உங்க பயணிக்கலையோ, ஒரு கான்ட்ரடிக்ஷனா ஒண்ணு சொல்றாங்களோ அப்படிங்கறதையும் பார்க்க முடிஞ்சது. சோ அப்படி இருக்கும்போது இல்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடங்கி அமைப்பு செயலாளர் தொட்டு அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு பதட்டம் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுக ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து டைரக்டா முருகனுக்கு மாநாடா, ரொம்ப நல்லதுப்பா, எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தா நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அது நீர்த்து போயிட்டு இருக்கோம். இவங்க அரசியல் அது இதுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பாயிண்ட் எல்லாம் திமுகவோட அமைச்சரே ஒருத்தர் வராரு அப்படின்னா அது திமுகவோட ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு 10 திமுக கொடியை கட்டி அமைச்சர் வருக என்று வரவேற்கிறோம் அப்படின்னு போட்டு அது ஒரு திமுக ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்கி விட்டுருக்கோம். இவங்க எல்லாம் போறதெல்லாம் சங்கின்னு சொல்லிட்டு சாதாரண ஹிந்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு இந்துத்துவத்தை, ஒரு சங்கித்தனத்தை வந்து இவங்கதான் வெளில கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குழம்பி தள்ளுறாங்க பயங்கரமா. அமித்ஷா வந்து உருவாயிருக்கோ அப்படின்னு பாக்குறேன் விக்னேஷ் நானு. அதான் ஒவ்வொருத்தரும் புலம்பி தள்ளுறாங்க, அமைச்சர்ல இருந்து எல்லாருமே புலம்பி தள்ளுறாங்க. ஒரு கிளீனான பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். திமுக கேம்ப் பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாரு அமித்ஷா. இத்தனைக்கும் ஊழல் ஆரம்பிச்சு இத்தனை கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த காசுல வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல வகுப்பறைகள் கட்டியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறமும் அதை பத்தி யாருமே பேசாம வெறும் முருகர் மாநாடுன்ற ஒரு மேட்டர் மட்டுமே அவங்க தொட்டினாங்க. நான் இந்த முருகர் மாநாட்டை தாண்டி மற்றொன்று கூட அந்த இடத்துல நான் பார்த்தேன், ரொம்ப ப்ராமினென்ட்டா அண்ணாமலை பற்றி பேசும்போது அந்த சத்தம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம், டிவிகே அவரை பத்தி, விஜயை பத்தி ரொம்ப ஒரு தெளிவான பார்வை பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அவர் சொல்றாரு, அவங்க வரலாம் தான், வர வேணாம்னு சொல்லல, யாரா இருந்தா என்ன கூட்டணிக்கு வரலாம், ஆனா அவங்க வந்தனால ஒன்னும் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது எங்களுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டேத்தியான ஒரு மனநிலையில பேசினாரு உள்துறை அமைச்சர். அதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மேடை ஏற்றம், அவரை முன்னாடி வாங்கன்னு நயினார் சொன்னது, அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் தொண்டர்கள் வந்து தங்களுடைய கரகோஷங்களை வந்து மிகப்பெரிய அளவுல கொடுத்தது. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாமலை முகத்தில் அதிகமான சிரிப்பை பாக்குற மாதிரி இருந்தது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க விக்னேஷ்? இல்ல ஆக்சுவலா நீங்க 2 விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, விஜய் பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, விஜய் அவர்கள் வந்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சின்ன லாபம். ஆனா அதுக்குன்ட்டு விஜய் வந்து எனக்கு 50 தொகுதி கொடுக்கணும், எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், நான் 2.5 வருஷம் சிஎம்ஆ இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கேட்டா டாடா பை பை சொல்ல வேண்டியதான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து 50 தொகுதின்னே இந்நேரத்துக்கு விஜய் ரசிகர்கள் பொங்குவாங்க, என்னடா என் தலைவன் வெறும் 50 தொகுதி தான் கேட்கறியா அப்படின்ட்டு. ஓட் பேங்க 2 தடவை ப்ரூவ் பண்ணி 10% மேல கொண்டு வந்து நிறுத்தின விஜயகாந்தே 41 தொகுதியில தான் நின்னாரு.
அண்ட் முக்கியமா இப்போ இவங்களோட கான்டெம்பரரியா பாக்கணும்னா பவன் கல்யாணே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கிற 175 தொகுதியில வெறும் 21 தொகுதிக்கு தான் நின்னாரு. சோ விஜய் வந்து ஐடியலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 சீட்ஸ் வாங்கினாருன்னா ஒரு ஓட் பேங்கே ப்ரூவ் பண்ணாம ஜஸ்ட் நீங்க வரீங்க, உங்களோட மாசு கரிஷ்மா உங்களோட அந்த ரசிகர்கள் இந்த ஒரு பலத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்க ஒரு 25 to 30 சீட்டு வாங்கினீங்கனாலே அது பெரிய லாபம் தான். அண்ட் ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான புஷ் இருக்கும்போது ஒரு 80% ஸ்ட்ரைக் ரேட் வச்சீங்கன்னா கூட 20 எம்எல்ஏ பக்கா உங்களோட கட்சிக்கு. சோ விஜய் வந்து இத பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா மூவ் பண்ணும். 25ல இருந்து 30க்குள்ள விஜய் வந்து இவங்க ஒத்துக்க வச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அட் த சேம் டைம் பிஜேபி எவ்வளவு அகாமடேட் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜேபி 12% ப்ரூவ் பண்ண கட்சி. அந்த 12% ப்ரூவ் பண்ண கட்சி வந்து ஒரு 50 சீட்டாவது கேட்கும். ஸோ அவங்க ஒரு 50 சீட்டு, பாமக ஒரு 20 சீட்டு, பாமக 5% ஓட்டு ப்ரூவ் பண்ண கட்சியை வந்து 20 சீட்டு, ப்ரூவ் பண்ணாத விஜய் 30 சீட்டா அப்படின்ற ஒரு கேல்குலேஷனா இருக்கும். இது எல்லாம் மீறி எடப்பாடி ஒரு மிகப்பெரிய டஃப்பான நெகோசியேட்டர். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயங்கரமா நெகோசியேட் பண்ணக்கூடியவர். அவர் எந்த அளவுல மத்தவங்களை அடக்கி வைக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அட் த சேம் டைம் நீங்க அண்ணாமலை ஒரு மேட்டர் சொன்னீங்க பாருங்க, உண்மையிலே அது தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பாஜக தலைவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாக்குறோம். ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அப்படின்றது இருக்கு. பட் எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் பாத்தீங்கன்னா டீப் டவுன் அண்ணாமலை இந்த ஆப்ஷனை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாரோ, வேணும்ட்டே ஒரு மாதிரி தன்னை தனிமைப்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறாரோ, தன்னை சுத்தி மட்டும் அரசியல் இயங்கணும்னு எதிர்பார்க்கிறாரா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் வருது. ஏன்னா அண்ணாமலை அவர்களே கொஞ்சம் டவுன் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு நம்ம பார்க்கும்போது. சோ மீண்டும் பழைய ஃபார்முக்கு அண்ணாமலை வந்து தலைவரா இருந்த போது எப்படி கட்சியெல்லாம் வளர்த்தாரோ அதே மாதிரி ஒரு தொண்டனாக வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். அண்ணாமலையோட வார் ரூம் பத்தி இது சொல்லணும். அண்ணாமலை நிச்சயமாக அவருடைய வார் ரூம் கைசியும் வந்து கொஞ்சம் இருக்கும் அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம் அதிமுக பாஜகக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும் வகையில வந்து சமூக வலைதளத்துல களமாடுறாங்க. இது பாஜக தான் அல்டிமேட்டா லாஸ் ஆக போகுது அப்படின்றதையும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விக்னேஷ், நிறைய விஷயங்கள் இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் திடீர்னு இந்த பக்கம் வந்தோம்னா சென்னையில சிட்லப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமூக நலக்கூடம், அந்த இடத்துலயும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைங்கிறாங்க. ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மாணவி வந்தே 5 நாள் தான் ஆச்சு, தகப்பனை இழந்தவங்க அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கொடுமை நடக்குது. அதுவும் அங்க இருக்கிற காவலாளியாலேயே நடக்குது. அந்த பொண்ணுக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை தராங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இதற்கு வந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கொடுத்த விளக்கம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இது வந்து குற்றம் நடக்கல, பாக்குறோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ குற்றவாளின்னு ஒருத்தரை நிரூபிச்சுட்டா நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல நம்ம பேசிட்டே இருக்கோம். போக்சோ சட்டம்ங்கிறது அந்த வயசுக்கு கீழே அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டா 45 நாட்களுக்குள்ளேயாவது தண்டனை கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம நீதித்துறையும் சட்டத்தையுமே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது ஒரு விளைவாகவோ இது அவர்கள் பேர் நீங்க சொல்லும் போது நம்ம இன்னொரு மேட்டர் கூட சொல்லணும். இந்த அழுகின முட்டை மாதிரி சத்து உணவுல போட்டாங்கன்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி செஞ்சு பாருங்க. அதுல முட்டை மேல வச்ச இங்கு தான் உள்ள ஊறி போயிட்டு அது கருப்பு கலர்ல முட்டையை அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. பட் இந்த திமுக ஆட்சியில மேடம் நீங்க என்ன வேணாலும் பாருங்க, பெண்களுக்கான கொடுமை அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான கேசஸ் வந்துருச்சு. நம்ம ஒரே ஒரு கேஸை வச்சு மட்டும் நம்மளால பேச முடியுமா அப்படின்னா அது நிச்சயமா கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சு அண்ணா நகர் அந்த ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சு இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயமாகட்டும் ரொம்ப கேஷுவலா பெண்களுக்கு எதிரான கொடுமைன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் மாதிரி அது ஒரு தினசரி செய்தி மாதிரி யாருதான் மனசுக்கு வருத்தமா இருக்குது. நம்ம 1008 பேசுறோம். ஒரு 3வது மனிதனாக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளராக அந்த விஷயத்தை ஜஸ்ட் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். பட் ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு சகோதரனா, ஒரு மனுஷனா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னதானே இந்த மிருகங்களுக்கு தேவை. இது எந்த ஒரு பொறுப்பு இருக்க மாட்டேங்குதே, அரசு மீது பயம் இருக்க மாட்டேங்குதே, குறைஞ்சபட்சம் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் இருக்க மாட்டேங்குதுன்ட்டு வருத்தம் தான் மேடம் வருது நம்மளுக்கு. அதுதான் விக்னேஷ் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளியில வந்து படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி.
ஒரு தந்தை இறந்த பிறகு அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, 13 வயசு ஆச்சா, இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் மூச்சை போட்டு அந்த பொண்ணை படிக்காம வீட்டுல உட்கார வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் ஒர்க் முடிஞ்சது அப்படிதான் நினைப்பாங்க. அந்த மாதிரி டவுன் சவுத்ல எல்லாம் அப்படிதான் இன்னுமே கூட நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி இது மாதிரி எல்லாம் வெளியில வரதா பெரிய விஷயம். படிக்கிறதுக்காக வந்த இடத்துல இந்த கொடுமை அப்படின்னு நினைக்கும் போதுதான், ஏன்னா இந்த பொண்ணோட படிப்புங்கிறது அந்த குடும்பத்தோட நிலையே மாற்றிடும் சமுதாயத்துல நாளைக்கு. காசு உடைச்சுக்க அதெல்லாம் ரொம்ப கேட்கவே ஹாரிபிளா இருந்தது. அப்படிதான் நான் கொஞ்சம் வருத்தமா தான் இதை கடந்து போக வேண்டியதா. இன்னொரு பக்கம் 11 வருட மோடி அரசு எதனால அப்படின்றது தெரியல. இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படின்றது ஒரு வகைத்தொகை இல்லாம போயின்னு இருக்கு. உண்மையிலேயே வந்து இது ஒரு மனோதத்துவ ரீதியாவும் இதை வந்து நம்ம அணுக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நியூஸா காண போற வரைக்கும் டிஃப்ரெண்ட். பட் எப்படி அந்த துணிச்சல் வருது அப்படின்றதையும் நம்ம வந்து ஒண்ணு அணுக வேண்டி இருக்குது. ஒண்ணு, இவங்களால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல, இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு. இவங்களுக்கெல்லாம் மனோதத்துவ ரீதியான ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படுது. பட் அட் த சேம் டைம் தப்பு தண்டனை கிடைச்சிரும்டா அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமா இருக்கிறது இல்லை இந்த சொசைட்டில அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசுற யூடியூப் சேனல்ல இதை மோஸ்ட்லி வந்து யாரும் பேசுறது இல்ல. அன்புமணி ராமதாஸ் பேட்சப் ஆயிட்டாங்களா, விஜய் வருவாரா, எடப்பாடி பழனிசாமி எத்தனை சீட்டு கொடுப்பாரு, கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இந்த ஒரு அதேதான். இப்போ ஜெயம் ரவி அவர்களுடைய 2வது மனைவி பேர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இருக்கிற ஆர்வம், மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நுழையறதுல இருக்கிற ஆர்வம், இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கணும் அப்படின்றதுல வந்து பத்திரிகை துறையே கொஞ்சம் சோர்ந்து போயிருக்குதா அப்படின்ற சந்தேகம் தான் வருது. இது வந்து பர்சனலா இன்னொரு விஷயமா கூட நான் பாக்குறேன் விக்னேஷ். இந்த ஊடகம், சமுதாயம் அதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலா அந்த பொண்ணு வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பா, அவ நாளைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறா, அவளால தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து மறந்து அவளால ஒரு சகஜமான வாழ்க்கையில ஈடுபட முடியுமா? அது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா அவளுடைய வருங்காலமாக இருக்கட்டும், அவ வந்து ஒரு சகஜமான ஒரு மனநிலைக்கு எல்லோரும் போல சகஜமா இந்த சமுதாயத்துல வலம் வருவாளா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா எவ்வளவு வந்து ட்ரை பண்ணாலுமே அது மறக்கிறதுக்கோ இல்லைன்னா அது வந்து நம்ம நினைவுகளை விட்டு அகலவோ நிறைய வருடங்கள் பிடிக்கும். இது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் மேடம். இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த நகர் விஷயமாகட்டும், இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாகட்டும், பாதிக்கப்பட்ட அந்த புகார் கொடுத்த பெண்ணையே ஏதோ தப்பு பண்ணவங்க மாதிரி சித்தரிக்கிற வேலையெல்லாம் நடுவுல நடந்துச்சு. தெய்வாதீனமா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி செய்திகள் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வரல. அட்லீஸ்ட் நீதி கிடைத்தாலாவது அவர்களுக்கு வந்து ஒரு மனதளவுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீதியும் கிடைக்க வேண்டும், அதே அந்த மனோதத்துவ சிகிச்சைகளையும் அந்த சைக்காலஜிக்கலா என்னென்ன எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது வந்து அரசே நிச்சயமாக செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய இருக்கு. ஆனா நீங்க அரசுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சிரிப்பு இல்ல, ரொம்ப வந்து என்ன சொல்றது, கோபமும் அதோட உள்ள இருக்கு. அரசுக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க விக்னேஷ்? எங்கேருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. யாரை பார்த்து தெரியுங்களா? முன்னாடி எல்லாம் வந்து அமைச்சர்கள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பவுடர் 1000 ரூபாய் கொடுக்குறா, செல்ல போடு, சிம்ம போடு, நீ பேசிருந்தாங்க, நான் கொடுக்குற 1000 ரூபாய்லதான் பலன் இருக்குன்னு, ஓசி பஸ்ல போறேன்னு சொன்னாங்க. இப்ப அதே ஓசி அப்படிங்கிற வார்த்தைய ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி இது ஆண்டிப்பட்டியினுடைய திமுக எம்எல்ஏ திரு மகாராஜன் வந்து ஓசி அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்களோட அரசோட திட்டங்கள் என்ன, அதை எப்படி சரியா செயல்படுத்தி இருக்காங்களா அப்படின்லாம் வந்து பேசும்போது, உங்களோட வரி பணத்துலதான் இதெல்லாம் செயல்படுத்துறாங்க, அரசு தலைவர் தனியா சேர்த்து வச்ச வரிப்படத்திலேயே செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி வந்து உங்களுக்கு இந்த ஆணவமும் திமிரும் வருகிறது? மக்களை பார்த்து ஒரு செயல் திட்டங்களை திறக்க வந்த இடத்துல ஓசியில போறீங்க, பிரிட்ஜ் போடுவாங்க, ரோடு போடுவாங்க, பாலம் போடுவாங்க, அதுல பஸ் விடுவாங்க, அந்த பஸ்ல எல்லாம் நீங்க ஓசியில தானே போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை தேற்று சொல்லியிருக்காரு. சோ எல்லாருக்குமே சொல்ல போனா இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து அலவன்ஸ்ன்னு வாங்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து, நம்ம வரி பணத்துல இருந்து. அதாவது அவங்கதான் பல விஷயத்த வந்து ஓசி அப்படின்றத அனுபவிக்கிறாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய உரிமை மக்களாகிய அனைவர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த ஓசி அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆணவம், ஒரு ஆளும் கட்சின்ற ஒரு மமதை,
அதிகார துஷ்பிரயோகம், நம்ம கையில அதிகாரம் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடாதான் நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற சிஸ்டமே இவங்க ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி, இல்ல நான் பவரை காமிக்க போறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி இந்த அரசியலோட நாமையே வந்து மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கு மக்கள் உண்மையிலே சரியான பாடம் ஒண்ணு புகட்டினா மட்டும்தான் இதற்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம போக முடியும். மீண்டும் இவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அதே நபர் எம்எல்ஏவாக ஆகிறார், மீண்டும் இதே திமுக ஆட்சி வந்து மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஓசின்னு சொன்னாலும் மக்கள் நம்மளதான் வந்து நம்பி இருக்கிறாங்க, மக்களுக்கு வேற கதி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மீண்டும் இன்னொரு ஆணவம் தான் வரும் அவங்களுக்கு. சோ நிச்சயமாக இந்த ஆணவத்தையாவது புகட்ட வேண்டும், இந்த ஆணவத்திற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம். மற்றபடி திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் மீதும் விமர்சனம் இருக்கலாம், இரண்டு கட்சிகளும் நல்லதும் செஞ்சிருக்கலாம், கெட்டதும் செஞ்சிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஆட்சியில இருக்கிறதுன்றது வந்து என்னைக்கு ஆணவமா மாறுதோ அன்னைக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டப்பட வேண்டும் அப்படின்றதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையா நம்ம பாக்குறோம். அதாவது மக்களுக்கு எதிராக எங்கெல்லாம் வன்முறைகள் நடக்குதோ, இல்லைன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு துன்பங்கள் நடக்க போகும்போது மக்கள் தானாக முன்வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையும் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன் விக்னேஷ். தொடர்ந்து இது மாதிரி நிறைய நிகழ்வுகள்ல நம்ம பேசலாம் இனி வரும் காலங்கள்ல. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்களை நம்ம மட்டும் இல்லாம அனைத்து விதமான ஊடகங்கள், அது வெறும் அரசியலா இருக்கலாம், என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம், காமெடிக்காக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், உண்மையிலேயே மக்கள் சார்ந்த பிரச்சனைய ஒரு காமெடிக்காக யூடியூப் சேனல் நடத்துறவங்க கூட இந்த ஒரு சீரியஸான விஷயத்தை டச் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம். அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட இது. அப்பார்ட் ஃப்ரம் டிஆர்பி, உண்மையான மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக தான் ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த மக்கள் பிரச்சனையை ஊடகங்கள் பேச வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து பல மக்கள் பிரச்சனைகளை மீண்டும் நாம் பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடவே இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா விக்னேஷ், ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இனிப்போல் தொடர்ந்து இது பற்றிய நிகழ்வுகளை நிறைய நம்ம பேசலாம் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.